என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. உங்க மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சரியாய் பற்றிக் கொள்ளுங்கள், சரியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்ப. நான் உனக்கு தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறார். அப்படி நாமம் விசேஷித்ததாய் இருக்கிறது. அந்த நாமத்துக்குள் நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு அதிசயமாகவும் அற்புதமாகவும் கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு வசனம், தேவனின் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೇಗೆ ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, ஒரு சில நேரங்களில் ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ நாம் வழிதவறி போகலாம். ನಾವು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತೇವೆ. நம் எண்ணங்கள் நம்மளை விட்டு தூர போகலாம். ನಮ್ಮ ನೆನಪು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವುದು. உலகத்தை பார்க்கும்போதோ, ಲೋಕವನ್ನು ನೋಡುವಾಗ, நம்மை சார்ந்தவர்களை பார்க்கும்போதோ, ನಮ್ಮನ್ನು ಸೇರಿದವರು ನೋಡುವಾಗ, நம்ம கூட பிறந்தவர்களை பார்க்கும்போதோ, ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿದವರು ನೋಡುವಾಗ, நம்முடைய அப்பா அம்மாவை பார்க்கும் பொழுதோ, ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ನೋಡುವಾಗ, நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் எதையோ சிந்திக்கின்றோம். ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕುರಿತು ಏನೋ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. காலத்துக்கு ஏற்ற பிரகாரம், ಕಾಲಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರಕಾರ, நீயும் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே ನೀವು ನಾವು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ஆண்டவராகிய கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಕ್ರೈಸ್ತನು நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். ಏನೇನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಗುರುತಿಸಿದ್ದಾರೆ. அந்த ஆசீர்வாதங்கள் அதனது நேரத்தில் நமக்கு கிடைக்கும். ಆಶೀರ್ವಾದ ಅದರ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. அதற்காக நம்முடைய பிரயாசங்கள் என்ன, ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಯಾಸಗಳು, அதற்காக நாம் எப்படி காத்திருக்கிறோம், ನಾವು ಹೇಗೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀವಿ, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. சிலர் என்ன சொல்வது உண்டு, ಕೆಲವರು ಏನು ಹೇಳುವುದು, நான் படிக்கிற காலங்களில ನಾನು ಓದುವಂತ நான் ಸಮಯದಲ್ಲಿ இப்படி ஒரு லட்சியத்தோடு படித்தேன், ನಾನು ಈಗ ಒಂದು ಲಕ್ಷ್ಯದಿಂದ இப்படி ಇದ್ದೆ, ஒரு எதிர்பார்ப்போடு படித்தேன். ಈಗ ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕಿಂದ ಇದ್ದೆ. ஆனா என் லட்சியமும் எதிர்பார்ப்பும் நிறைவேறவில்லை. ನನ್ನ ಲಕ್ಷ್ಯವು ನನ್ನ ಎದುರು ನೋಡುವಿಕೆ நான் ನೆರವೇರಲಿಲ್ಲ. கஷ்டப்பட்டு படிச்சேன், ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ஆனா அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்கவில்லை. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಸಮಯ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. நான் எதிர்பார்த்து திருமணம் செய்தேன், ನಾನು ಎದುರು ನೋಡಿ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡೆ. அந்த திருமணத்துக்கேற்ற மங்கள வாழ்வுக்கேற்ற குழந்தை பாக்கியம் இல்லை. ಆ ಮದುವೆಗೆ ತಕ್ಕ ಮಗುವಿನ ಭಾಗ್ಯ ನನಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. நான் எதிர்பார்த்து ஒரு வீட்டை நான் வாங்கினேன், ನಾನು ಎದುರು ನೋಡಿ ಮನೆಯನ್ನು அந்த ತೆಗೆದುಕೊಂಡೆ. வீட்டில் எனக்கு சமாதானம் இல்லை. ಆ ಮನೆ ನನಗೆ ಸಮಾಧಾನ இப்படி ಇಲ್ಲ. பலவிதமான குழப்பங்கள் நமக்குள் இருக்கலாம். ಹೀಗಾಗಿ ಹಲವಾರು ಸಂಕಲ್ಪ ನಮ್ಮೊಳಗೆ ஆனா ಇರಬಹುದು. கர்த்தர் உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿನಗಾಗಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು அது ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சரியான நேரத்தில் உனக்கு வந்து வாய்க்கப்படும். ಅದು ಸರಿಯಾದ ಸಮಯ ನಿನಗೆ அந்த ಸಫಲವಾಗುವುದು. நாளுக்காக நீ காத்திருக்கிறாயா? ಆ ದಿನಗಾಗಿ ನೀನು ಕಾಯ್ತಾ ಇದೀಯಾ? வேதத்தில் ஒரு மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮಾತು. 1 சாமுவேலின் புத்தகம் ಒಂದು ಸಾಮುವೇಲ ಪುಸ್ತಕ 26ஆம் அதிகாரம் 26ನೇ ಅಧ್ಯಾಯ 25ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது 25ನೇ ವಾಕ್ಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ அங்கே சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு முன்னே வைக்கின்றேன். ಹೇಳ್ಪಟ್ಟ ಒಂದು ವಾಗ್ದಾನ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡುತ್ತೇನೆ. அங்கே நீங்க சத்தமாக படிக்கலாம். ನೀವು ಶಬ್ದವಾಗಿ ಓದಿರಿ. எடுத்தவர்கள் சத்தமாய் வாசியுங்கள். தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். நல்ல கவனிங்க, அங்க சொல்ற என் குமாரனாகிய, ಆಗ ನನ್ನ ಕುಮಾರನಾಗಿರುವ என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನು, நீ பெரிய காரியங்களை செய்வாய், ನೀನು ಮಹಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಿ, மென்மேலும் நீ பலப்படுவாய். ಮೇಲೆ ನೀನು ಹೆಚ್ಚು என் ಉನ್ನತವಾಗುವಿ. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களை தேடி வருகிறது. ದೇವರ ವಾಗ್ದಾನ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ நீங்கள் ಬರುತ್ತದೆ. சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. ನೀವು ಸಾಧಾರಣಪಟ್ಟವರಲ್ಲ. உங்க மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಆಶೀರ್ವಾದಗಳು சரியாய் பற்றிக் கொள்ளுங்கள், ಸರಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ, சரியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ಸರಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? ಹೇಳ್ಪಟ್ಟ ಒಂದು என் ಮಾತು அன்பு ಏನು? மகனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் ಮಗನೇ, அன்பு மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ நீ ಮಗನೇ, ஆசீர்வதிக்கப்பட்டவன், ನೀ நீ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನು, ஆசீர்வதிக்கப்பட்டவள், ನೀ நீ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು, பெரிய காரியங்களை செய்வாய், ಮಹಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಿ, மென்மேலும் நீ பலப்படுவாய், ಮೇಲೆ ನೀನು ಹೆಚ್ಚು நீ ಉನ್ನತವಾಗುವಿ, மற்றவர்களை பலப்படுத்துவ, ನೀನು ಬೇರೆಯವರನ್ನು நீ ಬಲಪಡಿಸುವಿ, மற்றவர்களுக்கு சாட்சியா இருப்ப, ಬೇರೆಯವರಿಗೆ நீ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿ, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்ப. ಬೇರೆಯವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. அதனால் நீ புலம்பவோ, ಅದನ್ನು ಕೋಲಾಟವೋ, நீ கவலைப்படவோ, ನೀನು ಚಿಂತೆ நீ ಪಡುವುದು, கலங்கவோ, ನೀನು ಸಂಕಲ್ಪ நீ ಪಡುವುದು, கண்ணீர் வடிக்கவோ, ನೀನು ಕಣ್ಣೀರು நீ ಸುರಿಸುವುದು, பயப்படவோ, ನೀನು ಭಯ ಪಡುವುದು ஆமே வேண்டவே வேண்டாம். ಬೇಡವೇ ಬೇಡ. நான் உனக்கு
தேவனாய் இருப்பேன். நான் ನಿನಗೆ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. ದೇವರ ಮಾತನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ உங்க ಎಣಿಸಬಾರದು. வார்த்தை ನಿಮ್ಮ ಮಾತು தேவனோடு இணைந்து இருக்கணும். ದೇವರ ಜೊತೆಗೆ அவர் ಸೇರಿರಬೇಕು. கொடுக்கிற வார்த்தையில இணைந்து இருக்கணும். ಅವರು ಕೊಡುವ ಮಾತಲ್ಲಿ அதற்கு ಸೇರಿರಬೇಕು. விசுவாசம் ரொம்ப முக்கியம். ಅದಕ್ಕೆ ನಂಬಿಕೆ ಅತಿ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அதற்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ಅದಕ್ಕೆ ನಂಬಿಕೆ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அதை இணைந்தாதான் தேவநாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ಅದರಲ್ಲಿ ಸೇರಿದ ದೇವರ ನಾಮವನ್ನು இந்த ಗಣಪಡಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ. வசனத்துக்கும் ಈ ವಾಕ್ಯಕ್ಕೂ இப்பொழுது சொல்லப்படுகிற ஒரு காரியத்துக்கும் ಈಗ ಹೇಳ್ಪಡುವ ஏதாவது ಕಾರ್ಯಕ್ಕೂ சம்பந்தம் இருக்கிறதா? ಏನಾದರೂ ಸಂಬಂಧವಿದೆಯಾ? நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன? ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನು? தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது ಪ್ರವಾದಕ ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೊಡುವಾಗ ஒரு வசனத்தை தருகிறார் என்றால் ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು அதுக்கு ಕೊಡುತ್ತಾರೆ முன்னே ಅಂದರೆ அதுக்கு பின்ன என்ன இருக்கிறது? ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅದಿಂದ್ರೆ ಏನಿದೆ? அதனால என்ன பலன்? ಅದನ್ನ ಏನು ಫಲವಿದೆ? அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? ಅದನ್ನ ಬರುವಂತ சற்று ಆಶೀರ್ವಾದವೇನು? உட்கார்ந்து ஆழமாய் சிந்திப்பீர்கள் என்றால் ಸ್ವಲ್ಪ ಕುಳಿತುಕೊಂಡು அது ಯೋಚಿಸುವುದಾದರೆ உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரும். ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆமென். இன்னைக்கு நான் ஒரு மனிதனை சொல்ல விரும்புகிறேன். ಇವತ್ತು ನಾನು ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. அந்த மனிதனுடைய பேர் யாக்கோபு. ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಹೆಸರು ಯಾಕೋಬು. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ யாக்கோபின் அப்பா பேரு ಯಾಕೋಬನ ತಂದೆ ஈசாக்கு. ಈಸಾಕು. ஈசாக்கின் அப்பா பேரு ಈಸಾಕಿನ ತಂದೆ ஆபிரகாம். ಅಬ್ರಹಾಂ. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப். யாக்கோப். இவர்கள் வழியாய் பார்க்கும் பொழுது ಇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ பல ஆசீர்வாதங்களை இவர்கள் சுதந்திரித்திருக்கிறார்கள். ಹಲವಾದ ಆಶೀರ್ವಾದ ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆபிரகாம் தன் குடும்பத்தை விட்டு, ಅಬ್ರಹಾಂ ತನ್ನ தன் ಕುಟುಂಬವನ್ನು இனத்தை விட்டு, ತನ್ನ தன் ಕುಲವನ್ನು தேசத்தை விட்டு ತಮ್ಮ ದೇಶವನ್ನು கர்த்தருடைய ಬಿಟ್ಟು வார்த்தைப்படி புறப்பட்டு வந்தார். ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ಹೊರಟು ಬಂದನು. அவரை கர்த்தர் பரிபூர்ணமாய் ಅವರು ஆசீர்வதித்தார். ದೇವರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆமென் ಆಮೆನ್. ஆமென். ஆமென். அவரை பின்பற்றின ಅವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ஈசாக்கு ಈಸಾಕು கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾದನು. அவர் விதை விதைத்து ಅವನು ಬೀಜವನ್ನು 100 மடங்கு பலனை கண்டார். 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು ಕಂಡನು. அவர் வர வர விருத்தி அடைந்து ಅವನು ಬರ್ತಾ ಬರ್ತಾ மகா ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ மகா பெரியவனாக ಮಹಾ மாறினார். ದೊಡ್ಡವನಾದನು. இப்படி அவருக்கு பின்னால ಈಗ ಅವನಿಗೆ யாக்கோபு வந்தார். ಯಾಕೋಬನು ಬಂದನು. யாக்கோபு ಯಾಕೋಬು தேவனுடைய நாமத்தினாலே ದೇವರ ನಾಮದಿಂದ இஸ்ரேல் என்று பெயர் பெற்று ಇಸ್ರೇಲ್ ಎಂಬ ಹೆಸರು ಪಡೆದು ராஜகுமாரன் என்று சொல்லி ರಾಜಕುಮಾರ ಎಂಬುದಾಗಿ இந்த ಹೆಸರನ್ನು யாக்கோபும் ஆசீர்வதிக்கப்பட்டார். ಯಾಕೋಬನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟನು. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ஆபிரகாமை பார்க்கும்போதும் ಆಬ್ರಹಾಮನ ನೋಡುವಾಗ ஈசாக்கை பார்க்கும்போதும் ಈಸಾಕನ ನೋಡುವಾಗಲೂ யாக்கோபை பார்க்கும் பொழுதும் ಯಾಕೋಬನ ನೋಡುವಾಗಲೂ அவர்கள் தொடர்ந்து வந்த பாதைகள் என்ன? ಅವರು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಂದ ದಾರಿಗಳೇನು? அவர்கள் கடந்து வந்த பாதைகள் என்ன? ಅವರು ಹೊರಟು ಬಂದ முன்பு ದಾರಿಗಳೇನು? அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? ಅವರು ಮುಂಚೆ ಹೇಗಿದ್ದರು? பின்பு எப்படி இருந்திருக்கிறார்கள்? ಮುಂಚೆ ಹೇಗಿತ್ತು? முன்பு அவர்கள் வழிகளில ಮುಂಚೆ ಅವರ பல ದಾರಿಗಳಲ್ಲಿ இடர்கள் இருந்திருக்கிறது, ಹಲವಾದ ಕಷ್ಟಗಳು தடைகள் ಇದ್ದಿರುತ್ತದೆ, இருந்திருக்கிறது, ತಡೆಗಳಿದ್ದಿರುತ್ತದೆ, வறுமை இருந்திருக்கிறது, ಅವ್ರ ಕಷ್ಟಗಳು குறைபாடு ಇದ್ದಿರುತ್ತದೆ, இருந்திருக்கிறது. ಕೊರತೆಗಳಿದ್ದಿರುತ್ತದೆ. ஆனால் ಆದರೆ பின்பு அவங்க வாழ்க்கை பார்க்கும்போது ಹಿಂದೆ ಅವರ ಜೀವಿತ ನೋಡುವಾಗ சம்பூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். ಸಂಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. 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 அந்த வழியில நீங்க கவனிக்கும் பொழுது ಆ ದಾರಿ ನೀವು இந்த ಗಮನಿಸಿದಾಗ யாக்கோபு ಈ ಯಾಕೋಬು ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது ಆಶೀರ್ವಾದಗಳು ನೋಡುವಾಗ யாக்கோபை பத்தி நீங்க நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ಯಾಕೋಬ ಚೆನ್ನಾಗಿ யாக்கோபு யார் என்று தெரிந்திருக்கிறீர்கள். ಯಾಕೋಬ ಯಾರಂತ ತಿಳಿದಿದ್ದೀರಾ? ஈசாக்குக்கு ಈಸಾಕನಿಗೆ அமே இரண்டாவது மகனாக இருக்கலாம். ಎರಡನೇ ஆனா ಮಗನಾಗಿರಬಹುದು. வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವಾಕ್ಯ ஒரே ವೇದಿಸುತ್ತದೆ. கருவில ಒಂದೇ ரெண்டு ಗರ್ಭದಲ್ಲಿ ரெண்டு கருவு உருவாக்கப்பட்டு ಎರಡು ಕರು அந்த ಉಂಟಾಗುತ್ತದೆ. கர்ப்பத்தில ಆ ಗರ್ಭದಲ್ಲಿ ரெண்டு கருவுகள் உருவாக்கப்பட்டு ಎರಡು ಕರುಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. முதல் ஏசாவும் ಮೊದಲನೇ பின்பு ಏಸಾಗೆ யாக்கோபும் ಮತ್ತೆ ಯಾಕೋಬು ஒரே பிரசவத்தில் வெளிப்பட்டார்கள். ಒಂದೇ ಏರಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಕಟಿಸಿದರು. முன்பு ஏசா வந்தார். ಮುಂಚೆ ಏಸಾ ಬಂದನು. ஏசாவுக்கு பின்னால் அவருடைய குதிங்காலை பிடித்து ಏಸಾಗಿನಿಂದ ಅವನ ಕಾಲನ್ನು ಹಿಡಿದು யாக்கோபு வந்தார். ಯಾಕೋಬನು ಬಂದನು. ஹalleluya. ஹalleluya. இவருடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ಇವರ ಬೆಳವಣಿಗೆ ನೋಡುವಾಗ இந்த யாக்கோபு ಈ ಯಾಕೋಬನು அவன் தந்திரக்காரனாய் இருந்தார். ಅವನ ತಂತ್ರಕಾರನಾಗಿದ್ದನು. இரண்டாவதாக வந்த யாக்கோபு ಎರಡನೇಗೆ ಬಂದ ಯಾಕೋಬನು தந்திரக்காரனாய் இருந்தார். ஆனா ತಂತ್ರಕಾರನಾಗಿದ್ದನು. முதலாவது வந்த ஏசா ಆದರೆ ಮೊದಲಾಗಿ ಬಂದ ஒரு ಏಸಾ வேட்டைக்காரனா, ಒಂದು ஒரு ಬೇಟೆಗಾರನಾಗಿ, பலசாலியாய், ಒಂದು ஒரு ಬಲಿಷ್ಠನಾಗಿ, திறமை உள்ளவனாய் ಒಂದು இருந்தார். ಧೈರ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. இப்ப ஏசாவை பத்தி நம்ம பார்ப்பதில்லை. ಇವಾಗ ಯೇಸುವಿನ ಕುರಿತು ನಾವು ஆனா ನೋಡುವುದಿಲ್ಲ. யாக்கோபை குறித்து தான் நாம் பார்க்க ಅದು வேண்டும். ಯಾಕೋಬನ ಕುರಿತು ನೋಡ್ತಾ இந்த ಇದ್ದೀವಿ. யாக்கோபு ಈ ಯಾಕೋಬು ரெண்டு விதங்களில ஏமாற்றுகிறார். ಎರಡು ರೀತಿಯಲ್ಲಿ
முதல் ஏமாற்றம் என்ன? யாரை ஏமாற்றுகிறான்? அண்ணனை ஏமாற்றுகிறான். இரண்டாவது யாரை ஏமாற்றுகிறான்? அண்ணனை ஏமாற்றி அப்பாவை ஏமாற்றுகிறான். சரி, முதல் ஏமாற்றம் எங்கே? நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இப்ப படிக்க வேண்டாம். 25ஆம் அத்தியாயத்தில் 29 முதல் நீங்கள் 34 வரை பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு அண்ணனாகிய ஏசாவுக்கு சிகப்பு கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஏசா வேட்டையாடி களைத்து வரும் பொழுது அவர் பசி நிறைந்தவராயிருந்தார். ஆகாரம் அவருக்கு தேவை. அவர் போன இடத்துல ஆகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் வந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு சிகப்பு நிறைந்த கூளை அவர் ஆயத்த பண்ணியதை கண்டார். யாக்கோபு இடத்துல போய் ஏசா கேட்கிறார், எனக்கு பசி உண்டாகிறது, என்னால தாங்க முடியவில்லை, நீ செய்கிற இந்த கூழ்ல எனக்கு கொஞ்சம் தருவாயா? உடனே யாக்கோபு தந்திரமா செயல்படுகிறார். அவன் தந்திரமா எப்படி செயல்படுகிறார்? அண்ணனை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கூழ் தர வேண்டுமானால், உன் பசி அமர வேண்டுமானால் நீ ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உனக்குள்ள சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு தரணும். ஹல்லேலூயா. அந்த காலத்துல மூத்தவனுக்கு தான் அப்பாவுடைய உரிமை, அப்பாவுடைய எல்லா விதமான ஆசீர்வாதம் அவர் மூத்தவருக்கு தான் உரிமையாக இருந்தது. அதை இவர் அறிந்தவராய் இந்த யாக்கோபு கேட்கிறாரு, நான் உனக்கு இந்த கூழை கொடுக்கணும்னா, உன் பசி ஆறணும்னா உன்னிடத்தில் உள்ள சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு தரணும். இவர் என்ன நினைக்கிறார்? ஏசா, நம்ம வாழ்ற காலத்தை இதை நம்ம அனுபவிக்க போகிறோமா? நாம செத்து போனாலும் செத்து போகலாம். இது நமக்கு எதற்கு? இப்போது எனக்கு என்ன வேண்டும்? என் பசி தீர வேண்டும். இன்றைக்குள்ள காலத்தில் இருக்கிற நாம எல்லாம் அப்படிதான். நாளைய காலங்களை குறித்து கவலைப்படுவதில்லை. என்ன பைபிள் சொல்லுது? ஆண்டவர் சொல்றார், நாளை நாட்களை குறித்து கவலைப்படாதன்னு சொன்னார். அதனால நம்ம என்ன செய்ய தெரியுமா? எப்படி நாளை வாழலாண்டு வாழ்கிறோம். சொத்துக்காக வாழக்கூடாது. அவன் பசி தீர்ந்தா போதும் நினைக்க கூடாது. அந்த நேரத்தை தன்னுடைய வயிறு நிரம்பிடணும். அந்த நேரத்தை நான் நினைத்த காரியம் நடந்துடணும். அந்த நேரத்தை நம்ம என்ன நினைக்கிறோமோ, எங்க பண்ணணுமே அது ஆயிரணும். நாளைக்கு எப்படி இருக்கும், அடுத்த நாள் எப்படி இருக்கும், அதெல்லாம் நாம் சிந்திப்பதில்லை. இந்த ஏசா நினைக்கவே இல்லை. யாக்கோபு சொன்ன உடனே எனக்கு எதுக்கு இந்த சேஷ்ட பாகம், எனக்கு எதுக்கு இந்த புத்திர பாகம், நீயே எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. ஆமென். கூழை கொடுத்து சேஷ்ட பாக புத்திரத்தை பெற்றுக்கொண்டார். இரண்டாவது பார்க்கும்போது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் நீங்க 26 முதல் 29 வரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா ஈசாக்கு பிடிச்சவர் ஏசா தான். ஏசா மேல அதிகமான அன்பு வைத்தார், அதிகமான நேசிப்பு வைத்தார். அப்ப இந்த ஏசாவை ஈசாக்கு பிடித்தபடினால ஈசாக்கு கண்கள் மங்கி போய் விட்டது. அவருக்கு மரணம் வரப்போகுது என்ற ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. அதனால தன் மகனை அழைத்து, மகனே, நீ வேட்டையாடுவதில் வல்லவனாய் இருக்கிறாய், அதனால நீ என்ன பண்ணு, நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி உன் திறமையில நீ வேட்டையாடி எனக்கு சமைச்சு என் நாக்குக்கு ருசியா கொண்டு வா. ஹல்லேலூயா. இதை தாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உடனே தாய் யாக்கோபுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டார்கள். ஹல்லேலூயா. அதை கேட்ட இந்த யாக்கோபு இப்ப அப்பாவுக்கு முன்னால அண்ணனாக மாறுகிறார். ஏசா எப்படி இருக்கிறாரோ அதே போல இவர் மாறுகிறார். ஏசாவுடைய சரீரம் எல்லாம் ரோமம் நிறைந்ததாய் இருந்தது. தலையில எப்படி முடிகள் இருக்கிறதோ அதே போல உடம்புலும் இருந்தது. இப்ப அண்ணனை போலவே இந்த யாக்கோபு மாறுகிறார்.
ಯಾಕೋಬ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ ಅಣ್ಣನ ಪೊಲವೇ ಮಾರಿ ಅಣ್ಣನಾಗೆ ಮಾರ್ಪಟ್ಟು ಅಣ್ಣನத்துல அப்பா எப்படி கேட்டாரோ ಅಣ್ಣನ ಬಳಿ ಅಪ್ಪ ಹೇಗೆ அப்படியே நாக்குக்கு ருசியாக ஒரு சமையலை செய்து ಅಡಿಗೆ ಮಾಡಿ அப்பா முன்னால வருகிறார் ತಂದೆ ಮುಂದೆ ಬರುತ್ತಾನೆ அப்பா குரல் கேட்கிறார் ತಂದೆ ಧ್ವನಿ குரல் கேட்கும்போது இது ஏசாதானா இது ஏசாதானா என் மகனாக ஏசாதானா ನನ್ನ ಮಗನಾಗಿ ಏಸಾನ உடனே இவர் என்ன சொல்லுகிறார் ஆமாப்பா நீ பிரியப்படுகிற உம்மது மகன் நான் தான் ನೀನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನನ್ನ ಮಗನ அப்படியே நீ கிட்ட வா ಆಗ ನನ್ನ ಹತ್ತಿರ ಬಾ நீ கிட்ட வா ನನ್ನ ಹತ್ತಿರ ಬಾ உடனே கிட்ட போகிறார் ಹತ್ತಿರ ಹೋಗುತ್ತಾನೆ கிட்ட போன உடனே ಹತ್ತಿರ ಹೋಗಿದ ಕೂಡಲೇ அவருடைய சரீரத்து மேல கை வைக்கிறார் ಶರೀರ ಮೇಲೆ ಕೈ ಇಡುತ್ತಾನೆ அவர் சரீரத்து மேல கை வைத்தபோது ಶರೀರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿದ அவருடைய சரீரத்தில் அவர் எதிர்பார்த்தது போல அந்த கூந்தல் முடிகள் இருக்கிறது ಅವನು ಇದು ನೋಡಿ ಪ್ರಕಾರ ಶರೀರ ಪೂರ್ತಿ ಕೂದಲಾಗಿದೆ அப்ப வார்த்தை மாத்திரம் யாக்கோபாய் இருக்கிறது ಬಾಯಿನ ಮಾತು ಮಾತ್ರ ஆனா சரீரம் இப்ப என்னவா இருக்கிறது ಶರೀರವಿಗೆ ಏನಾಗಿದೆ அவருடைய சரீரம் ஏசாவுடைய சரீரம் போல இருக்கிறது ಮೈ ಪೂರ್ತಿ ಏಸ இரண்டாவது என்ன இருக்கிறது ಎರಡಾಗಿ ಏನಿದೆ ஏசா எப்பவும் செண்டடிக்கிறவர் ಏಸ ಯಾಗವನ ವಾಸನೆ அவர் மேல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும் ಮೇಲೆ ಒಂದು ವಾಸನೆ ಹೊಳಿತಾ அவர் மேல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும் ಅವನ ಮೇಲೆ ಒಂದು ವಾಸನೆ அந்த வாசனையை மோந்து பார்க்கிறார் ಆ ವಾಸನೆ அது ஏசாவுடைய வாசனையா இருக்கிறது ಏಸ ವಾಸನೆಯಾಗಿದೆ ஹalleluya நீங்க வேதத்தை நீங்க கவனிக்கும் பொழுது ಸತ್ಯ ವಾಕ್ಯ அங்க நீங்க போய் படிங்க நீங்க சீக்கிரமா ಅದನ್ನು ಓದಿರಿ அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான் முத்தம் செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை இது என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை பாத்தீங்களா கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார்னா உங்க ஆசீர்வாதம் எப்படி இருக்கு தெரியுமா வயல்வெளி போல இருக்குமா அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்க அழகா சொல்லுங்க 58ஆம் அத்தியாயத்துல அங்க 11ஆம் வசனம் சொல்லுகிறார் கர்த்தர் நித்த உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி அங்க சொல்றார் நீ படிமா அந்த வசனத்தை வற்றாத கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர்த்து போல இருப்பாய் அல்லேலூயா ஆமென் என்னாகமம் 24ஆம் அதிகாரத்துல அங்கே 6ஆம் வசனத்துல நீங்க கவனிக்கும் பொழுது மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அவர் எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கிறார் என்பதை பாருங்கள் சீக்கிரமா படிங்க அவைகள் பரவி போகிற ஆறை போல் இருக்கும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல் இருக்கும் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தைப் போல் இருக்கும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல் இருக்கும் ஆமென் அல்லேலூயா அவைகளுக்கு பிழைப்பு எங்கிருந்து வருகிறது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய கடைசி பகுதியை கவனித்தீங்க என்று சொன்னால் அது பிழைப்புக்கு பரத்திலிருந்து தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை அது கனிகள் கெடுவதில்லை ஆக கர்த்தருடைய வாசனை உங்க மேல இருக்கணும் நீங்க செண்டடிக்கிறது பெருசல்ல வாசனை திரவைகளை மேல ஊத்திக்கிறது பெருசல்ல கர்த்தரின் வாசனை இருக்க வேண்டும் கர்த்தரின் வாசனை நீங்கள் ரசித்திருக்கிறீர்களா கர்த்தரின் வாசனை நீங்க முகந்திருக்கிறீர்களா கர்த்தரின் வாசனை ருசித்திருக்கிறீர்களா என கண்பான தேவ பிள்ளையே ஒரு மனுஷன் ஜெபத்தில் அமரும் பொழுது ஒரு மனுஷன் கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒரு மனுஷன் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்குள்ள அடக்கி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரின் வாசனை அவர் மேல் இறங்கும் கர்த்தருடைய வாசனை எது பரிசுத்த ஆவிதான் கர்த்தருடைய வாசனை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இறங்கும் போது அந்த வாசனை எப்படி வெளிப்படும் நீ அந்நிய பாஷையில பேச ஆரம்பிப்பாய் நீ கண்களினால் ஏறெடுத்து தரிசனங்களை காண்பாய் உனக்குள்ள கர்த்தர் வெளிப்பாடாய் வந்து விடுவார் நீ தீர்க்க தரிசனங்களை உரைப்பாய் கர்த்தருடைய வாசனை இவ்விதமாய் இருக்கிறது கர்த்தர் உனக்குள்ள வரும் பொழுது நீ யார் என்பதை காண்பிப்பாய் ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா அங்கே பாருங்க
கர்த்தருடைய வாசனை மேல் காணப்பட்டது. அந்த வாசனை எப்படி இருந்தது? வயல்வெளி தோட்டத்தை போல. ஆமென். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசன செய்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வயல்வெளியுடைய வாசனை, வயல்வெளியுடைய வாசனை வீட்டுக்குள்ள வந்தவுடனே அந்த வயல்வெளியுடைய வாசனை வரணும். உன்னை பார்த்த உடனே அந்த வாசனை வரணும். இப்ப ஈசாக்கு சொல்றாரு, யாக்கோபை பார்த்து சொல்றாரு, உன்மேல் வயல்வெளியின் வாசனை இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றார் படிமா? தேவன் உனக்கு வானத்து பனியையும், தேவன் உனக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும், மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், முத என்ன சொல்றாரு? வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறார். அதனால தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுப்பாராக. அடுத்து சொல்றாரு, தேவன் மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் உனக்கு தருவாராக. அடுத்து முக்கியமா சொல்றாரு, ஜனங்கள் உன்னை சேவிப்பார்களாக, ஜாதிகள் உன்னை வணங்குவார்களாக, உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாயாக, உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்களாக, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பாராக, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த யாக்கோபு ஈசாக்கிடத்தில் வந்தபோது ஈசாக்கு தன் வாயினால் சொல்றாரு, தன் வாயினால் அறிக்கையிடுறாரு, இந்த நாளில கர்த்தர் உனக்கு இந்த அறிக்கை கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் வரும்பொழுது நீ யாரை போல் வந்திருக்கிறாய்? நீ எப்படி வந்திருக்கிறாய்? இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்யக்கூடியவன், நீ பலப்பட்டு உன் குடும்பத்தை பலப்படுத்துகிறவன், உன்னை சார்ந்தவர்களை பலப்படுத்த வேண்டியவன். உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ வயல்வெளியின் வாசனை போல இருப்பாய். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ வயல்வெளியின் வாசனை போல இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கரம் பிடிச்சு சொல்லுங்க, நீ வயல்வெளியின் வாசனை போல இருப்ப. தேவன் உனக்கு வானத்து பனியை தருவார். தேவன் உனக்கு பூமியின் கொழுமையினால் உன்னை கொடு நிரப்புவார். சொல்லுங்க, பூமியின் கொழுமையினால் உன்னை நிரப்புவார். தேவன் மிகுந்த தானியத்தின் திராட்சை ரசத்தை உனக்கு தருவார். ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். சொல்லுங்க, உன் சகோதரா அல்லது சகோதரியோ, ஆமென், நீ அவளுக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உனக்கு வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உனக்கு ஒரு அழகான ஒரு செய்தியை இன்றைக்கு உன் தலைமையில இருதயத்துக்குள்ள போய் உட்காரும்படி வச்சிருக்கிறார். இந்த மாதம் உனக்கு ஒரு குறையும் இருக்க கூடாது. வீட்டு கதவை கடங்காரன் தட்டக்கூடாது. வீட்டு கதவை கடங்காரன் தட்டுவானால் இருதயத்தை தட்டுகிற வண்ணமாய் இருக்கும். வீட்டுல தானியமோ அல்லது உணவுக்குரிய எந்த பொருளும் குறைக்கூடாது. எல்லா மாசமும் நான் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் போய் கடையில வாங்குவேன். இந்த மாதம் அப்படி அல்ல. வீட்டுக்கு வேண்டிய முழு ரேஷன் நாங்க கொண்டு வந்து வச்சிட்டோம். மனಗೆ ಬೇಕಾದ ಸಂಪೂರ್ಣ ರೇಷನ್ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆமென். ஆமென். நாங்க வீட்ல என் கணவன் மனைவி பிள்ளைகளா நாங்க சமைச்சு ஒவ்வொரு நாள் நாங்க சாப்பிடுறோம். ಅಡಿಗೆ ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ನಾವು ಅಡಿಗೆ ಮಾಡಿ ತಿಂತಾ ಇದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஏன் உங்களுக்கு நான் அடிக்கடி நான் சொல்றேன்? ಏನಕ್ಕೆ ನಿಮಗೆ ಆವಾಗ ಹೇಳುತ್ತೇನೆ? ಆರಾಧನೆ முடிஞ்சு ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிடாதீங்க ஏன் சொல்றேன்? ಆರಾಧನೆ ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಹೋಟೆಲ್ ತಿನ್ನಬಾರದು ಏನಕ್ಕೆ ಹೇಳುತ್ತೇನೆ? ஆராதನೆ முடிஞ்சு போகும்போதே அந்த பொருள் இந்த பொருள்னு கடையில போய் வாங்காதீங்க ஏன் சொல்றேன்? ஆராதனை ಮುಗಿದ ಕೂಡ ಆವ ಸೀವ ಸಂಗಣ ತೆಗೆಯಬಾರದು ಏನಕ್ಕೆ ಹೇಳುತ್ತೇನೆ? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து உங்க வீட்டுக்கு போகும்போது, ನೀವು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ இந்த வாசனையான கர்த்தர் உங்க கூடயே வருவார். ಈ ವಾಸನಾದ ಕರ್ತನ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಬರುತ್ತಾರೆ. கடையிலயோ வீதியிலயோ ஹோட்டல்லயோ கசாப் கடையிலயோ பார்பர் ஷாப்ல விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா, ನೀವು ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಅಥವಾ ಬೇರೆ ಎಲ್ಲಾದರೂ ನೀವು ನಿಂತ್ಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ, நீங்க வரும்போது எப்படி வெறுமையா வந்தீங்களோ, ನೀವು ಬರುವಾಗ ಹೇಗೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಬರುತ್ತೀರೋ, அப்படிதான் உங்க வீட்ல கால் வைக்கும்போது வெறுமையா இருப்பீங்க. ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕಾಲಿಡುವಾಗ
ಮಾಡಿರೋ ವ್ಯರ್ಥವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. நான் இத நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ನಾನು ಇದನ್ನ ಅನೇಕ ಸಾರಿ ಅನುಭವಿಸಿದ್ದೇನೆ. ஒரு 2-3 ಕಡೆக்கு நான் போகும்போது 2-3 ಅಂಗಡಿಗೆ ನಾನು ಹೋಗುವಾಗ ஒரு பிரேயர் முடிச்சிட்டு அந்த கடைக்கு போவேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸಿ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗುವುದು. ரெகுலரா ஒரு கடையில நான் சாப்பிடுவேன். ನಾನು ರೆಗ್ಯುಲರ್ ಆಗಿ ಒಂದು ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುವುದು. ಅವರು சொல்லுவாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, சார் நீங்க வந்துட்டு போனீங்கன்னா சார் நீ ಬಂದು ಹೋದರೆ ಬಿಸಿನೆಸ್ ಓಗೋನು ಮಾರುದು சார். ನಮ್ಮ ಬಿಸಿನೆಸ್ ಚೆನ್ನಾಗಿ ಆಗುತ್ತೆ சார். நீங்க வரும்பொழுது ಅದು ನೀವು ಬರುವಾಗ சாப்பாட்டுல பாதி தான் சார் உங்களுக்கு காசு வாங்குவேன். ಊಟದಲ್ಲಿ ಅರ್ಧ ದುಡ್ಡನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು. அதே மாதிரி கறி கடையில போய் கறி வாங்குனன்னா ಮಾಂಸ ತೆಗೆದುಕೊಂಡರೆ நீங்க போனி பண்ணிட்டு போங்க சார். சார் நீ ಬೋನಿ ಮಾಡಿ ಹೋಗಿ சார். அப்பதான் நான் யோசித்தேன். ಆವಾಗ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡುವುದು. மற்ற நாட்கள சொல்ல மாட்டேன்றாங்க. ಬೇರೆ ದಿನಗಳ ಅವರು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அந்த நாள் ஏன் சொல்றாங்க? ಆ ದಿನದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಏನು ಕೇಳುತ್ತಾರೆ? ஒரு நாள் உட்கார்ந்து நான் யோசிக்கும் பொழுது ಅದರ ಮೊದಲೇ ಕೂತ್ಕೊಂಡು ಯೋಚಿಸುವಾಗ கர்த்தர் சொல்றா, ದೇವರು என் ಹೇಳುತ್ತಾರೆ, ஆலயத்தில் என் மகிமையை நான் வைத்து இருக்கிறேன். ನನ್ನ ಆಲಯದ ಮಹಿಮೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. என்னை வந்து நோக்கி பார்க்கும்போது ನಿನ್ನನ್ನು ನೋಡುವಾಗ நீ வீட்ல போய் அம்மை ஜெபித்து ஆசீர்வதிக்கும் பொழுது ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ அந்த வீட்ல நான் எந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறேனோ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇಡುತ್ತೇನೋ நீ போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை உன் கூட அனுப்புறேன்பா. ಆ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಕಳಿಸುತ್ತೇನಪ್ಪ. நீ போய் கடையில விட்டு போயிடுற. ನೀನು ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. அந்த உணர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த நாள்ல இருந்து ಆ ಉನ್ನತ ಸ್ಪೆಷಲ್ ನನಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟ ಆ ದಿನದಿಂದ காரியத்தை மறுக்கிறவனாய் இருக்கிறேன். ನಾನು ಅದನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ತಳ್ಳುವನಾಗಿದ್ದೇನೆ. யாராவது ரொம்ப அன்பு வச்சு கூப்பிடுறாங்களா? ಯಾರಾದ್ರೂ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕರೀತಾರಾ? சரி அவங்க பின்னால் நான் போயிடுறேன். ಕೆಲವರು ಹಿಂದೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. ஆண்டவரೇ, ಆದ್ರೆ ಯೋಚಿಸುತ್ತೇನೆ, ದೇವರೇ ಆಶೀರ್ವಾದ போயிரக்கூடாது. ನನ್ನ ನಿಮಿತ್ತ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಹೋಗಬಾರದು. ஆலயத்தை முடிச்சு உள்ள வந்துட்டு இருக்கோம். ನನ್ನ ಆಲಯ ಮುಗಿಸಿ ಒಳಗಡೆ ಹೋಟೆಲ್ வந்துட்டு இருக்கோம். ಹೋಟೆಲ್ ಒಳಗಡೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ದೇವರೇ, ஆண்டவரே, ದೇವರೇ, அவருக்கு அந்த குறைவுகள் வந்துடக்கூடாது. ಈ ವ್ಯಕ್ತಿಗೆ ಕೊರತೆ ಬರಬಾರದು. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உணர்வின் ஆசீர்வாதம். ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸ್ಪೆಷಲ್ ಆಶೀರ್ವಾದವು. நல்லா ಉணர்ந்து கொள்ளுங்க. ಅದು ಸ್ಪೆಷಲ್ ஆசீர்வாதத்தை இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிரக்கூடாது. ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು. நீங்க கவனிக்கும் பொழுது ನೀವು ಗಮನಿಸುವಾಗ இப்ப ஈசாக்கு யாக்கோபை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ಯಾಕೋಬನು ಯಾವ ರೀತಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ? இப்ப ஆசீர்வாதத்துக்கு முதல் படி என்ன? ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟು ಏನು? நீங்க அந்த 26வது வசனத்தை பாக்கும்போது 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, என்ன சொல்றாரு ஈசாக்கு? ಏನು ಹೇಳ್ತಾನೆ? நீ என்னை முத்தம் செய், ನೀ ನನ್ನ ಮುದ್ದು ಮಾಡು. ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. யாக்கோபு தன் அப்பாவுக்கு முத்தம் செய்து ತನ್ನ ಅಪ್ಪನಿಗೆ ಮುದ್ದು ಮಾಡಿ ஆசீர்வாதங்களை பெறுகிறார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. புதிய ஏற்பாட்டில் ಆದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ கூட இருந்த ஒரு மனுஷன் ದೇವರ ಸಂಗಡ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ செய்து ಮುದ್ದು ಮಾಡಿ சாபத்தை பெறுகிறார். ಶಾಪವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹalleluya. ஆமென். ஆமென். யாரு? யூதாஸ். ஹalleluya. இந்த ஆண்டவரோடு இருந்தவர், ಈ ದೇವರ ಜೊತೆಗೆ கர்த்தரோடு இணைந்தவர், ದೇವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿದವನು, இணைந்து இருந்தவர், ಮಕ್ಕಳ ಜೊತೆಗೆ ಇದ್ದವನು, ஆண்டவரை காட்டிக் கொடுக்கும்படியா ದೇವರನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. முத்தம் செய்து காட்டிக் கொடுத்தார். ಮುದ್ದು ಮಾಡಿ ಪ್ರೀತಿ ஆனா அவருக்கு ತೋರಿಸುತ್ತಾನೆ. கிடைத்த பரிசு என்ன? ಅವನು ಸಿಕ್ಕಿದ ಬಹುಮಾನ சாகர பரிசு. ನೇಣು ಹಾಕೊಂಡು ಸಾಯುವಂತ ಬಹುಮಾನ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. இந்த யூதாஸ், யூதாஸ் ಕಾರ್ಯತ್ತು அவன் இவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ಇವನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ, வருங்காலத்துல இவர் நல்ல ஒரு பெரிய ஆளா காண்பிப்பதற்கு, ಬರುವ ಕಾಲದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ತೋರಿಸಬೇಕಂತ ಹೇಳಿ, எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்வதற்கு, ಇವನ ಬಳಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ, இவர் ஒரு பெரிய தலைவனாய் இருக்க வேண்டும் என்று ಇವನು ದೊಡ್ಡ ಒಂದು ಯಜಮಾನಾಗಿ ಇರಬೇಕಂತ உத்தமராக கிறிஸ்துவ ಉನ್ನತವಾಗಿರುವ ಕ್ರೈಸ್ತನನ್ನು முத்தத்தில் காட்டிக் கொடுக்கிறார். ಅವನು ಮುದ್ದು ಮಾಡಿ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் முத்தத்தில் காட்டிக் கொடுத்து ಅವನು ಮುದ್ದದಿಂದ வீதியில் ತೋರಿಸಿಕೊಟ್ಟು அவர் மரித்து போனார். ಅವನು ನೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. அவர் மேலே இருந்து கீழே விழுந்து, ಅವನು ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು, அவன் மேலே இருந்து கீழே விழுந்து, ಅವನು ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು, வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்து போனார். ಅವನು ಹೊಟ್ಟೆ ಹೊಡೆದು ಕೊರಳು ಚೆಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾನೆ. இந்த யாக்கோபு ಈ ಯಾಕೋಬನು முத்தம் கொடுத்து ಮುದ್ದು ಮಾಡಿ அப்பாவிடத்தில் சகல உரிமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறார். ತಂದೆ ಬಳಿ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. முதல் என்ன செய்கிறார்? ಮೊದಲು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? அண்ணனுக்கு கூலம் கொடுத்து, ಅಣ್ಣನಿಗೆ ಕೂಳನ್ನು ಕೊಟ್ಟು, அவன் கூலம் கொடுத்து ಈ ಕೂಳನ್ನು ಕೊಟ್ಟು சேஷபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிறார். ಶೇಷಪುತ್ರ ಭಾಗವನ್ನು இரண்டாவது அப்பாவுக்கு ಎರಡನೇದಾಗಿ ತಂದೆಗೆ நல்ல உணவை கொடுத்து ಒಳ್ಳೆ ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟು சகல உரிமைக்குரிய ஆசீர்வாதங்களை ಸಕಲ பெற்றுக்கொள்கிறார். ಅಧಿಕಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆமென் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. 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 இந்த யாக்கோபு ಈ ಯಾಕೋಬನು ஒரு நம்பிக்கை உள்ள பாத்திரம். ಒಂದು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳ ಪಾತ್ರನು. ஹalleluya. ஹalleluya. மூன்று விதத்தில் அவருடைய நம்பிக்கை வெளிப்பட்டது. ಮೂರು ರೀತಿಯ ಅವನ ನಂಬಿಕೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. ಒಂದು, அம்மாவின் வார்த்தையை தட்டாதவர். ಅಮ್ಮನ ಮಾತು ತಟ್ಟದೇ ಇರುವನು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க.
ಅಮ್ಮ ಸೊನ್ನ ಉடனே செய்வார். ಅಮ್ಮ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ வெச்சா. ಅಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟನು. நல்ல சத்தத்தை சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿ. ಆಮೆನ್ சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ಅಮ್ಮ என்ன சொல்றாங்களோ ಅಮ್ಮ ಏನು ಹೇಳುತ್ತಾರೋ ಅದು உடனே செய்வார். ಅದು ತಕ್ಷಣ ಮಾಡುವನು. இங்க என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ಯಾಕೋಬೇ ಅನ್ನ ಆಶೀರ್ವಾದ வாங்கிடுவான். ಅನ್ನ ಆಶೀರ್ವಾದ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ನೀ ಅದ வாங்கிரணும். ಅದಕ್ಕಿಂತ ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ನಾನು என்ன சொல்றேனோ ನಾನು ಏನು ಹೇಳ್ತೀನಿ கொடுக்கறேனೋ ನಾನು ಏನು ಮಾಡಿ ಕೊಡುತ್ತೇನೋ ಅದನ್ನು ಕೊಟ್ಟು ನೀ ಪೆತ್ತುಕೋ. ಅದನ್ನು ಕೊಟ್ಟು ನೀನು ಪಡೆದುಕೊಳ್ಳು. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ஹalleluya ஹalleluya. இரண்டாவது என்ன சொல்றாங்க? என்னதாக ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ನೀನು ಪಡೆದುಕೊಂಡ ಆಶೀರ್ವಾದವು ಅಣ್ಣನಿಗೆ தெரிஞ்சதுனால ನಿನ್ನ ಅಣ್ಣನಿಗೆ ಗೊತ್ತಾಗಿರೋದ್ರಿಂದ கொன்றுவான். ನಿನ್ನ ಅಣ್ಣ ಕಡಿತ ನಿನ್ನ ಕೊಂದಾಗುತ್ತಾನೆ. என்ன பண்ண? ಅದನ್ನ ಏನು ಮಾಡು? ನಿನ್ನ ಮಾಮ உன்னுடைய மாமா இருக்கிற தேசத்துக்கு ஓடு. ನಿನ್ನ ಮಾವ ಇರೋ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು. ಯಾರ ಮಾವ? ಲಾಬಾನ್. ಅವನೇ ಲಾಬಾನ್. நிறைய மாமாக்கள் இருக்காங்க. ಎಷ್ಟು ಮಾವಗಳಿದ್ದಾರೆ? மாமானே அப்படியே தலைக்கீழ குனிஞ்சிடுவாங்க. ಮಾವನ ತಲೆ ಕೆಳಗೆ ಹಾಕುತ್ತಾರೆ. மாமாக்கு இருக்க வேண்டிய அதிகாரம் என்ன? ಮಾವನಿಗೆ ಇರಬೇಕು ಅಧಿಕಾರವೇನು? ஒரு கணம் இருக்கிறது. ಒಂದು ಗಣವಿದೆ. ஹalleluya ஹalleluya. இப்போ என்ன சொல்றேன்னா ಇವತ್ತು ನಾನು ಏನು ಹೇಳುತ್ತೇನೆ? யாக்கோபுக்கு தன் தாய் சொன்ன உடனே ಯಾಕೋಬು ತನ್ನ ತಾಯಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ தாயின் வார்த்தை மேல நம்பிக்கை வந்தது. ಆ ತಾಯಿನ ಮಾತು ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಬಂದಿತು. தாயின் வார்த்தைக்கு நம்பிக்கை வைத்தார். ತಾಯಿನ ಮಾತಿಗೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟನು. இரண்டாவது பார்க்கும்போது ಎರಡಾಗಿ ನೋಡುವಾಗ தகப்பனாகிய ஈசாக்கு ತನ್ನ ತಂದೆಯಾಗಿರುವ யாக்கோபை ஆசீர்வதிப்பார் என்பதை உறுதியாக எடுத்துக்கொண்டு ಯಾಕೋಬನ ಆಶೀರ್ವಾದ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த உறுதியை எடுத்துக்கொண்டு ஈசாக்கு ஏசாவನ ಆಶೀರ್ವಾದನ ದೃಢವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು அந்த ஆசீர்வாதம் என் மேல் வரணும். ಆ ಆಶೀರ್ವಾದ ನನ್ನ ಮೇಲೆ ಬರಬೇಕು. என்ன ஆசீர்வதிக்கணும்? ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. ಹಾಗೆ ನೆನೆಸಿ இந்த ஈசாக்குடைய வார்த்தை மேல ஈசாಕಿನ ಮಾತು ಮೇಲೆ இந்த யாக்கோபு நம்பிக்கை வைத்தார். ಯಾಕೋಬ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತಾನೆ. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ அப்பஅடுத்து தந்திரமாக வந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார். ತಂತ್ರವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. முதல் அம்மாவின் வார்த்தை மேல நம்பிக்கை. ಮೊದಲ ತಾಯಿ ಮಾತು ನಂಬಿಕೆ. தகப்பனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை. ಎರಡನೇ ತಂದೆಯ ಮಾತು ಮೇಲೆ ನಂಬಿಕೆ. தகப்பன் சொன்னா ತಂದೆ ಹೇಳಿದರು. தகப்பன் ஆசீர்வதித்தா ತಂದೆ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. என் மேல அந்த ஆசீர்வாதம் வந்துரும். ನನ್ನ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ. நல்லா கவனம் வச்சுக்கங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಿ. உங்க பிள்ளைகளை நீங்க எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கிறீர்களோ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತೀರೋ உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து ஏன் பிறந்த? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಏನಕ್ಕೆ ಹುಟ್ಟಿದೆ? நீ பிறக்காம இருக்கலாமே. ನೀನು ಹುಟ್ಟದೇ ಇರಬಹುದಲ್ಲ. அப்படி நீ சொல்லி இருப்பாயானா? ಆಗ ನೀನು ಹೇಳುವುದಾದರೆ உன் பிள்ளை உனக்கு பிறந்தது போலவே காண்பிக்க மாட்டான். ನಿನ್ನ ಮಗನ ಹುಟ್ಟಿ ஊர சுத்துவான். தெருவா சுத்துவான். இஷ்டப்போல நடப்பான். அவன் இஷ்ட பிரகாரம் ನಡೆಯುತ್ತಾನೆ. தெரியுமா? ஒரு பெற்றோர்கள் சொல்ற வார்த்தை தான் பிள்ளைகளை தெருவில் கொண்டு போய் விட்டுவிடும். ಮಕ್ಕಳನ್ನು ಬೀದಿಯಲ್ಲಿ நீ நாயா இருப்ப பன்னியா இருப்பேன்னு சொன்னா நீ நாயாகி ಅಂದಾಗಿ நாய் கெட்ட குணம்தான் உன் பிள்ளைகளிடத்துல இருக்கும். நாய் குணம் ನಿನ್ನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ இருக்கு. பன்றி கெட்ட குணம்தான் உன் பிள்ளைகளிடத்துல இருக்கும். நீ எருமைன்னு சொன்னா எருமை போலதான் உன் பிள்ளைங்க இருப்பாங்க. நீ எந்த வாயினாலும் உன் பிள்ளைகளை சொல்லுகிறாயோ வாய் நீ மக்கள் ಹೇಳ್ತೀಯೋ அப்படிதான் உன் பிள்ளைகள் இருப்பாங்க. அவன் படிக்க மாட்டான். அவன் ஓதுதிಲ್ಲ ஓதுதிಲ್ಲ. நல்லா வர மாட்டான். அவன் ಚೆನ್ನಾಗಿ ಬರೋದಿಲ್ಲ. ஆசீர்வாதம் இருக்க மாட்டான். அவன் ಆಶೀರ್ವಾದ ಇರೋದಿಲ್ಲ. பெற்றோர்களுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை வருகிறதோ ಅವರ ಬಾಯಿಂದ ಯಾವ ಮಾತು ಬರುತ್ತದೋ அந்த வார்த்தை நிறைவேறிவிடும். ಆ ಮಾತು ನೆರವೇರುತ್ತದೆ. இந்த யாக்கோபு நினைச்சது என்ன? ಈ ಯಾಕೋಬು ನೆನೆಸಿದ್ದು ಏನು ಗೊತ್ತಾ? அம்மாவுடைய வார்த்தை தட்டல. ತಂದೆ ತಾಯಿ ಮಾತು ತಟ್ಟಿಲ್ಲ. இங்க அப்பாவுடைய வார்த்தை வரவேற்கிறோம். ಈ ತಂದೆ ಮಾತು ಬರೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்ப உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எந்த வார்த்தை கொடுக்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ಮಾತನ್ನು ಕೊಡುತ್ತೀರಾ? ஹalleluya ஹalleluya. புதிய ஏற்பாட்டில் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ತಂದೆಗೆ 2 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. இளையவன் எல்லாத்தையும் எடுத்து ஓடி போனா. ಈ ಕಿರಿಯನು ಎಲ್ಲವೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದನು. திரும்பி அவன் வரான். ಮತ್ತೆ ಬರುತ್ತಾನೆ. அவனுக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கிறாங்க. ಅವನಿಗೆ ದೊಡ್ಡ ಔತಣವನ್ನೇ ಇಡುತ್ತಾರೆ. அப்ப அந்த இரண்டாவது மூத்த மகன் வந்து என்ன சொல்றாரு? ಆಗ ಹಿರಿಯ ಮಗನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? என்ன விருந்து? ಏನು ಔತಣ? என்ன ಫಂಕ್ಷನ್? ಏನು ಸಂಭ್ರಮ? அப்ப சொல்றாரு. ಅವಾಗ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, சகோதரன் மரிச்சு போயிருந்தான். ನಿನ್ನ ಸಹೋದರ ತೀರಿಕೊಂಡನು. திரும்ப உயிர் பெற்று வந்திருக்கான். ಮತ್ತೆ ಪುನರ್ತನವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. ஹalleluya. ஆமென். 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 எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி ஆசீர்வதிக்கிறீர்களோ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಯಾವ ರೀತಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತೀರೋ அந்த ஆசீர்வாதம் பிள்ளைங்க மேல வந்துரும். ಆ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. ஆமென். 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 நீங்க பார்க்கிறது எப்படி தெரியுமா? ನೀವು ನೋಡೋದು ಯಾವ ರೀತಿ ಗೊತ್ತಾ? கொஞ்சம் உங்களை மிரட்டினா அவனுக்கு பயந்து நடப்பீங்க. ಸ್ವಲ್ಪ ಗದರಿಸಿ ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುತ್ತೀರಾ. கொஞ்சம் அமைதியா அவங்களை ஏனோ தான் நினைப்பீங்க. ಸ್ವಲ್ಪ ಏನಾದರೂ ಹೇಳಿದ್ರೆ ನನಗೆ ಏನು ಬೇಕಾ? உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்கறீங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಯಾವ ರೀತಿ ಬೆಳೆಸುತ್ತೀರಾ? எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு போல தான் இருக்கணும். எல்லா ಮಕ್ಕಳು ಒಂದೇ ರೀತಿ ಇರಬೇಕು. ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು ಇಬ್ಬರು ಒಂದೇ ರೀತಿ ಇರಬೇಕು. ஒரு பிள்ளைக்கு கஞ்சி சோறு கொடுக்க கூடாது. ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಊಟ, ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಗಂಜಿ ಊಟ ಕೊಡಬಾರದು. நல்ல வழி காட்டி இன்னொரு பிள்ளைக்கு கெட்ட வழி காட்ட கூடாது. ಒಂದು ಮಗುಗೆ ಒಳ್ಳೆ ದಾರಿ, ಇನ್ನೊಬ್ಬ ಕೆಟ್ಟ ದಾರಿ ತೋರಿಸಬಾರದು. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ಒಂದು ಮನೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. அந்த தாய் சொல்ற ஒரு வார்த்தை, ಅವ್ರ ತಾಯಿ ಹೇಳಿದ ಒಂದು ಮಾತು, இவன் பொளச்சுக்குவான் பாஸ்டர், ಇವನು ಬದುಕಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ இந்த ಪಾಸ್ಟರ್, பொண்ணு பொளச்சுக்க
வச்சுக்க மாட்டான். இது ஓடுகாலி. இவன் ஓடுகாலி. 10 ரூபாய் இருந்தா போதும். 10 ரூபாய் இದ್ರೆ ಸಾಕು. செலவழிச்சு ஓடிடும். அவನು ಖರ್ಚು ಮಾಡಿ ஓடுகாலின்னு சொன்னாங்க. ಇನ್ನು ಓಡುಗಾಲಿ ಅಂತ ಹೇಳಿದರು. நான் அம்மாக்கு வான் பண்ணேன். ನಾನು ಅವರ என்ன பழக்கம் இது? என்ன வார்த்தை இது? ಏನ್ ಮಾತು ಇದು? அப்படி சொல்லாதீங்க. ಹೇಳಬಾರದು. நீங்க தானே பெற்றீங்க. ನೀವು ತಾನೇ ಮೆತ್ತಿದ್ದೀರಿ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು. இப்படி சொல்லாமா? ಈಗ ಹೇಳಬಹುದಾ? பாருங்க இவன் பாருங்க இன்னும் குழந்தை போலவே இருக்கிற மேல சாஞ்சிட்டு. ಮಗು ಆಗನೇ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். இவள பாருங்க எப்படி இருக்கா பாருங்க. இவள் ನೋಡಿ ಹೇಗೆ ಇದ್ದಾನೆ. ஆமென். நீ படிச்சானா படிக்கலட்டினா. ಓದಿದ್ದೇನು ಓದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು? இன்னொரு வீட்டுக்கு போறவதானே. ಇವಳು ಇನ್ನೊಂದು ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. இவன் கூடயே இருக்கிறவன். ಇವನೇ ನನ್ನ ಜೊತೆಗಿರುವನು. ஹalleluya. ஹalleluya. கடைசில அவன் சாணி கர்ச்சு மூச்சில ஊதிட்டு போய்ட்டான். ಕೊನೆದಾಗಿ ಅವನು ಶಕ್ನಿ ಕರ್ಚಿ ಮುಖದಲ್ಲಿ ಬೀಸಾಡಿ ಹೋದನು. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஒரு கட்டத்துல ரெண்டு அப்பா அம்மா அம்மா இப்ப எங்க நிக்கறாங்க தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன் நிக்கறாங்க. ಒಂದು ಘಟನೆಯಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ಮಗನ பார்த்து கேக்குற ஏன்டா இப்படி பண்ண? ಮಗ ನೋಡಿ ಏನಕ್ಕೆ ಹಿಂಗ ಮಾಡಿದೆ? ನೀ எனக்கு ಅಮ್ಮವಾ? ನೀ ಏನು ನನಗೆ ತಾಯಾ? ನೀ எனக்கு ಅಪ್ಪವಾ? ನೀ ನನ್ನ ತಂದೆನಾ? ಅಮ್ಮ ಇಲ್ಲ ಅಪ್ಪವೂ ಇಲ್ಲ. ತಂದೆ ಇಲ್ಲ ತಾಯಿ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. ஒரு வீட்ல ரெண்டு பிள்ளைங்கன்னா ரெண்டு பிள்ளை ஒண்ணு போல வளருங்க. ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು ಅಂದ್ರೆ ಒಬ್ಬರು ಒಂದೇ ರೀತಿ ಬೆಳೆಸಬೇಕು. ஒரு பிள்ளைக்கு ஒரு வித நடத்த கூடாது. ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ರೀತಿ ಇನ್ನೊಂದು ಮಗನಿಗೆ ಇನ್ನೊಂದು ರೀತಿ ನಡೆಸಬಾರದು. ஒரு பிள்ளைக்கு மறைச்சு கொடுக்கிறது ஒரு பிள்ளைக்கு மறைக்காம கொடுக்கிறது. ಒಂದು ಮಗನಿಗೆ ಮುಚ್ಚಿ ಕೊಡೋದು ಇನ್ನೊಂದು ಮಗನಿಗೆ ಹಾಗೆ ಕೊಡಬಾರದು. பெற்றோர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ಕೆಲವೊಮ್ಮೆ ಎತ್ತಿದವರು ಹಾಗೆ ಇದ್ದೀರಾ? அவங்க எப்படினா பொழைச்சுக்குவா என் பிள்ளை. ಅವರು ಹೇಗಾದ್ರೆ ಬದುಕಿಕೊಳ್ತಾರೆ ನನ್ನ ಮಗನು. ನನ್ನ ಮಗನ ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತಾನೆ சொல்லி நல்ல வழி நடத்துங்க. ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ದಾರಿ ನಡೆಸಿರಿ. ಅವರಿಗೆಲ್ಲ ನೀ ತೋಲ್ ತಟ್ಟಿ ಕೊಡುಪಾಯ. ಅವನು ಮಾಡ ತಪ್ಪಗೆ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ತಟ್ಟಿ ಕೊಟ್ಟರೆ ನಾಳೆ ಬೀದಿಯಲ್ಲಿ தான் கொண்டு நிறுத்துவான். ನಾಳೆ ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ಸ್ಟೇಷನ್ನಲ್ಲಿ கொண்டு நிறுத்துவான். ಸ್ಟೇಷನ್ನಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ಎಲ್ಲಾರ ಮನ ನೀ ಅಮ್ಮವಾನ್ ಕೇಳ್ರುವಾன். ಎಲ್ಲರ ಮುಂದೆ ನೀನು ತಾಯಿ ಅಂತ ಕೇಳುತ್ತಾನೆ. ನೀನೇ ಯೋಗ್ಯವಾ ಅಂತ ಕೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ಇದೆಲ್ಲ ಕಾರಣ ಯಾರು? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣವ ಯಾರು? பெற்றோர் தான் காரணம். ಎತ್ತಿದವರೇ ಕಾರಣ. பெற்றோர் தான் காரணம். ಎತ್ತಿದವರೇ ಕಾರಣವಾಗಿದ್ದಾರೆ. ತಟ್ಟಿ ಕೊಡಕணுமா ಅங்க ತಟ್ಟಿ ಕೊಡಕணும். ಎಲ್ಲಿ ತಟ್ಟಿ ಕೊಡಬೇಕು ತಟ್ಟಿ ಕೊಡಬೇಕು. கண்டிக்கணும். ಎಲ್ಲಿ ಗಂಡಿಸಬೇಕು ಗಂಡಿಸಬೇಕು. அன்பு கூறணும். ಎಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಬೇಕು ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಬೇಕು. எல்லா இடத்துல என் பிள்ளைனா ಯಾವ ನನ್ನ ಮಗನು ಅಂದರೆ போயிட்டே இருப்பான். ಸರಿ ಹೋಗುತ್ತಾನೆ. நீ அவமானத்தோடு கிடக்க வேண்டும். ನೀನು ಅವಮಾನದಿಂದ ಇರಬೇಕು. ஆனால் இந்த யாக்கோபு ಅದು ಯಾಕೋಬನು தன் தாயின் வார்த்தை நம்பிக்கை வைத்தான். ತನ್ನ ತಾಯಿಯ ಮಾತಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟನು. இந்த அப்பாவின் வார்த்தை மேல நம்பிக்கை வைத்தான். ತಂದೆ ಮಾತಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟನು. மூன்றாவதாக அவரை பார்க்கும் பொழுது ಮೂರನೇಗೆ ಅವರು ನೋಡುವಾಗ அவன் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தான். ಅವನು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟನು. ஹalleluya. சொல்லுங்க. அம்மாவின் வார்த்தையின் நம்பிக்கை. ஆதியாகமம் 27:42-46 பார்க்கும் பொழுது இங்கே அம்மா மேல நம்பிக்கை வைத்தவராய் இருந்தார். இரண்டாவது யாக்கோபு அப்பா மேல் நம்பிக்கை. ஆதியாகமம் 27:26 முதல் 29 வரை பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிக்கிறார். மூன்றாவது தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 15 வரை அது கீழே இருக்கிற வார்த்தைகளை கவனிப்போம் என்று சொன்னார். அவர் செய்யும் காரியங்கள் தெளிவாய் இருக்கிறது. யாக்கோபு பொருத்தனை பண்ணி அங்கே தேவன் பேசினதை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிடுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 20-22 நீங்க கவனிக்கும் பொழுது என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி ನನ್ನ ತಂದೆ ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿಸಿ ಆಮೆನ್ கொண்டு வருவீர் என்றால் ನನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದಾದರೆ நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றும் உமக்கு தசம பாகம் தருவேன். ನನಗೆ ಕೊಡುವಂತ ಎಲ್ಲ ஆண்டவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு ಅಲ್ಲಿ ಅವನು ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆ ஒரு பெரிய அறிக்கை செய்து ದೊಡ್ಡ அறிக்கை ಮಾಡಿ இங்க கர்த்தர் முன்னால தன்னை ஒப்பு கொடுத்தார். ದೇವರು ತನ್ನ அறிக்கை ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? யாக்கோபே நீ கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே போக தெரியாம வழி தெரியாம நிக்கறாயோ? ನೀನು ಉತ್ತರಕ್ಕೆ ಪಶ್ಚಿಮಕ್ಕೆ ದಕ್ಷಿಣಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ನೀ ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. எந்த பக்கம் போனாலும் ನೀ ಯಾವ ಕಡೆ ಹೋದ್ರು நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ಏನಕ್ಕೆ? உன் தாயின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தாய். ನಿನ್ನ ತಾಯಿನ ಮಾತಿಗೆ கீழ்ப்படிந்தாய். நம்பினாய். ತಾಯಿ ಮಾತು ನಂಬಿದೆ. உன் அப்பா மேல நீ நம்பிக்கை வச்ச. ತಂದೆ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟೆ. அப்பாவின் ஆசீர்வாதம் உன் தலை மேல இறங்கி இருக்கிறது. தலை மேல ಇಳಿದಿದೆ. உன் அப்பா யாரை விசுவாசித்தார்? ನಿನ್ನ ಅಪ್ಪ ಯಾರನ್ನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು? ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் என்னை விசுவாசித்தார். இதோ ஆபிரகாம் தேவனுக்கு தன்னನ್ನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟನು. ஆகவே நான் ஈசாக்கோடு இருந்தபடினாலே நான் ஈசாக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டேன். கைவிடுவதில்லை. உன்னை ஒரு நாள் கைவிட
கைவிட மாட்டேன். இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இந்த யாக்கோபு மேல கடந்து வந்தது. அம்மாவை விட்டு போகலாம், அப்பாவை விட்டு போகலாம், அண்ணனை ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தராகிய தேவனை ஏமாற்ற முடியாது. கர்த்தராகிய தேவனை ஏமாற்ற முடியாது. அங்கே கர்த்தரின் வார்த்தை கேட்ட உடனே இந்த யாக்கோபு ஒரு அர்ப்பணம் செய்கிறார். தேவன் மேலிருந்து கீழே இறங்குறது, கீழிருந்து மேலே போகிறதும், ದೇವ ದೂತರ ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿಯೋದು, ಕೆಳಗಿಂದ ಮೇಲೆ ಹೋಗಬಹುದು. தூதர்கள் கீழ இருந்து மேலே ஏறுகிறார்கள், ದೂತರು ಕೆಳಗಿಂದ ಮೇಲೆ மேலிருந்து கீழே இறங்குறாங்க, ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿತಾರೆ. ஆனா அதன் மத்தியில, ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ மேலே கர்த்தர் நிற்கின்றார். ದೇವರು ನಿಂತಿದ್ದಾರೆ. அந்த ஒரு வசந்த வாசிங்க 28ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் படிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று ஆமென். பாத்தீங்களா? அப்ப 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை, ಅಲ್ಲಿ ಅವನೊಂದು ಕನಸನ್ನು ಕಾಣುತ್ತಾನೆ. சொப்பனம் கண்டான். ಕನಸು ಕಾಣುತ್ತಾನೆ. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. இதோ ಒಂದು ಏಣಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. ಅದರ ತುದಿ ಆಕಾಶದಲ್ಲಿ அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவருமாய் இருக்கிறார்கள். ಅದರ ದೂತರು ಅಳಿತುವವರು ಇಳಿಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, ಅದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ದೇವರು ನಿಂತು, ஹல்லேலூயா. உனக்கு தேவ தூதர்கள் மட்டுமல்ல, ದೇವ ದೂತರು ಮಾತ್ರವಲ್ಲ, கர்த்தர் உன்னோடு நின்று கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கர்த்தர் சொல்றது, ಈ ವೇಳೆ ದೇವರು ಹೇಳುವುದು, தூதர்கள் மட்டுமல்லப்பா, ದೂತರು ಮಾತ್ರವಲ್ಲಪ್ಪ, நானும் உன் கூடயே இருப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವೇ ಇದ್ದೀನಿ. ஹல்லேலூயா. ஆமென். என் வார்த்தை மேல நீ நம்பிக்கை வச்சீனா, ನನ್ನ ಮಾತು ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. ಈ ಆಶೀರ್ವಾದ ஒரு மனுஷன் தடை செய்ய முடியாது. ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಒಂದು ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ತಡೆ ಮಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இவ கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சதுனால, ನೀನು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರುವುದರಿಂದ பெரிய அறிக்கை பண்றார். ಒಂದು ದೊಡ್ಡ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த வசனம் 28ஆம் அதிகாரம் 20 இருந்து 22 வரை பார்க்கும்போது, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு மீண்டும் சமாதானத்தோடு திருப்பி கொண்டு வருவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். ஆமென். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு உமக்கு நான் தசமபாக கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு பொருத்தனை பண்றோம். ಇವತ್ತು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೀವಿ. அந்த ஸ்பீட்ல பண்ணுவோம். ನಾವೇನೋ ಒಂದು ಸ್ಪೀಡಲ್ಲಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ಒಂದು பிள்ளை ஊழியக்காரன், ನನ್ನ ಮಗನು ಸೇವಕನಾಗಬೇಕು. ஆனா அந்த பிள்ளை ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆ பேசிக்கிட்டு இருப்பான். ಅದರ ಮಗನು ಕೆಟ್ಟ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சிரிச்சிட்டு இருப்பாங்க ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆ பேசும்போது. ಕೆಟ್ಟ ಮಾತಾಡೋ ನಗಿತಾ ಇರ್ತಾರೆ. ಮೊಬೈಲ್ போட்டு கண்ட கடிதெல்லாம் பார்த்தோம் பேசி சிரிச்சிட்டு இருப்பான். ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟದೆಲ್ಲ ಹಾಕೋದು ಒಂದು ಅರಿಕೆ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ஆமென். என் பிள்ளை சம்பளத்துல நான் இதை செய்வேன். ನನ್ನ ಮಗನ ಸಂಬಳದ ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ. சம்பளம் வந்த உடனே எல்லா கடனும் கொடுத்து மீதி ಸಂಬಳ ಬಂದ ಕೂಡ ಎಲ್ಲ ಸಾಲವನ್ನು ಕೊಟ್ಟು வீட்டுக்கு செலவுக்கு இருக்கும் பாருங்க, ಮನೆ ಖರ್ಚಿಗತ್ತೆ ಇದೆ ನೋಡಿ, அதுல ஒரு சின்னது, ಅದರ ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 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 வந்த உடனே அதை பொருத்தனை பண்ணி கொடுக்கிறது கிடையாது. ಬಂದಿದ ಕೂಡ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. எத்தனை லட்சம் வரட்டாலும் சரி, ಎಷ್ಟು ಲಕ್ಷಾಂತರ எல்லாம் முடிச்சிட்டு ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು பார்க்கலாம், ಇದ್ರೆ ನೋಡೋಣ, ಇದ್ರೆ ಮಾಡೋಣ. அப்புறம் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுவாங்க. ಆಮೇಲೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡೋದು. நம்ம ಫಸ್ಟ್ ಕಾಣಿ ಕೊಡ್ತಂದ நல்லா இருந்துச்சு, ನಾವು ಫಸ್ಟ್ ಕಾಣಿಕೆ ಕೊಡಿದ್ದು ಚೆನ್ನಾಗಿರ್ತದಲ್ಲ, அடுத்து ஒரு கடனை பார்க்கலாம், ಆಮೇಲೆ ಒಂದು ಸಾಲ ನೋಡೋಣ, அடுத்து ஒரு நபரை பார்க்கலாம், ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿ ನೋಡೋಣ, அடுத்து ஒரு சம்பளத்தை பார்க்கலாம், ಮತ್ತೊಂದು ಸಂಬಳ ನೋಡೋಣ. ஆமென். ಆಮೆನ್. இப்படி உங்க ஆசீர்வாதத்தை நீ இழந்து கொண்டு இருக்கிறீங்க. ಹೀಗಾಗಿ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ. பொருத்தனை பண்ணியாச்சுனா, ಒಂದು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ அதை நிறைவேற்றினா தான் அவருடைய வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். ಅದು ನೆರವೇರಿಸಿ ಅವರ ವಾಸನೆ ನಿಮಗೆ நீங்க பொருத்தனை செஞ்சிட்டு ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು நீங்க இன்னும் கொடுக்காம இருந்தா எப்படி? ನೀವು ಇನ್ನೇ ಕೊಡದೇ ಇದ್ರೆ ಹೇಗೆ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொருத்தனை கர்த்தருக்கு உனக்குரியது. ಅರಿಕೆ ನಿನಗೂ ದೇವರಿಗೆ ತಕ್ಕದ್ದು. எந்த இடத்துல பொருத்தனை பண்ணி இருந்தாலும் ಅದು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡಿದರೂ நிறைவேற்ற கற்றுக்கொள்ளணும். ಅದು ನೆರವೇರಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். வேண்டாதது ஆகாதது ஆமென்.
ಆಂಡವರಿಗೆ ಕೊಡುವುದು ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೊಡಬೇಕು. ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದು ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೊಡಬೇಕು. ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡಬೇಕು. ಕರ್ತರಿಗೆ ಸೇನನ ಸಂಜಿರணும். ದೇವರಿಗೆ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಮಾಡಬೇಕು. ಎಂತ ಅರಿಕೆ பண்ணீங்களோ அந்த அறிக்கை நிறைவேற்றணும். ನೀವು ಯಾವ ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ರೆ ಆ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕು. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. கடந்த 2 வாரத்துக்கு முன்னால ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசி இருந்தார். ಕಳೆದ 2 ವಾರಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ಸೇವಕ ನನ್ನ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದರು. உங்க சர்ச்சில ஐயா ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ புல்பிட்ல ஒரு ரெட் மேட் போட்டுருக்கீங்களே. ಈ ಬಲಿಪೀಠ ಮುಂದೆ ರೆಡ್ ಕಲರ್ ಮ್ಯಾಟ್ ಹಾಕಿದ್ದೀರಲ್ಲ. அந்த மேட்டுடைய ரேட் என்னன்னு கேட்டேன். ಆ ಮ್ಯಾಟ್ ರೇಟ್ ಏನು ಅಂತ ಕೇಳಿದೆ. அது எனக்கு தெரியா. ಅದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எப்படி உங்க சபை தானயா? ನಿಮ್ಮ ಸಭೆ ತಾನಯ್ಯ. ஆனா அந்த போட்ட பிள்ளைங்க அவங்க அறிக்கை செஞ்சிருக்காங்க. ಹಾಕಿದವರು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 ஆமென். ஆமென். இதுல போட்டுருக்கிறது ಇಲ್ಲಿ ಹಾಕಿರೋದನ್ನ நான் கூட மறந்துறேன். ನಾನು ಕೂಡ ಮರೆತು ಯಾರೋ ಒருத்தர் ஞாபகப்படுத்தாரு பாருங்க. ಯಾರೋ ಒಬ್ಬ ನೆನಪಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಕರ್ತನ என்ன சொல்றாரு? ಆಗ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இந்த இடத்துல நிக்கும்போதெல்லாம் இந்த அழகை பார்க்கும்போதெல்லாம் ಈ ಸುಂದರವನ್ನು ನೋಡುವಾಗ ಯಾರು ಕಾರಣமா இருக்காங்களோ ಇದಕ್ಕೆ ಯಾರು ಕಾರಣವಾಗಿದ್ದಾರೆ அவங்க நினைக்கக்கூடிய நினைவு வருதா இல்லையா? ಅವರು ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋ ನೆನಪು ಬರ್ತದೆ. அப்ப நீங்க எதை பொருத்தனை செஞ்சிருக்கீங்களோ ನೀವು ಯಾವುದನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿದೀರೋ அந்த பொருத்தனை ಕರ್ತருக்கு முன்னாடி நிறைவேற்றணும். ಆ ಅರಿಕೆ ದೇವರ ಮುಂದೆ ನೆರವೇರಿಸಬೇಕು. ಅದನ್ನ ತಡೆ ಮಾಡಿದರೆ உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்காது. ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. ನೀವು ಎದುರುನೋಡುವಂತ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஆமென். இங்க இந்த யாக்கோபு ಈ ಯಾಕೋಬನು கர்த்தருக்கு முன்னே அறிக்கையிடுகிறார். ದೇವರ ಮುಂದೆ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தர் இவரை சாதாரணமாக விடவில்லை. ದೇವರು ಸಾಧಾರಣವಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. யாக்கோபுக்கு 2 மனைவி வராங்க. ಯಾಕೋಬ ಇಬ್ಬರು ಹೆಂಡತಿ ಬರ್ತಾರೆ. யாக்கோபுக்கு 2 மனைவிங்க. ಯಾಕೋಬ ಇಬ್ಬರು ಹೆಂಡತಿ. 2 வப்பாட்டிங்க. ಇಬ್ಬರು 12 ஆண் பிள்ளைங்க. 12 ஒரு பெண் பிள்ளை. ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು. ஹalleluya. ஹalleluya. தாய் வார்த்தை கேட்டு போன இந்த யாக்கோபு ತಾಯಿ ಮಾತು ಕೇಳಿ ಹೋದ ಯಾಕೋಬ மாமனாக லாபான் வீட்டில போய் தங்கினார். ಅಲ್ಲಿ ಮಾವ ಮನೆ ಲಾಬಾ ಮನೆಗೆ ಹೋಗಿರ್ತಾನೆ. 14 வருஷம் 7 வருஷங்களுக்கு 14 வருஷங்களுக்கு பின்பு இந்த யாக்கோபு பெரிய விருத்தி அடைந்தவனாய் மாறினார். ಯಾಕೋಬ ಅಭಿವೃದ್ಧಿ ಆದಿ ದೊಡ್ಡವನಾದನು. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்திலே ಆದಿಕಾಂಡ 29ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13 14 நீங்க வாசிக்கும் பொழுது 13 14 ಅನ್ನು ಓದುವಾಗ அங்கே இவர் யாக்கோபு இந்த லாபானுடைய வீட்டிலே அடைக்கலம் புகுந்தார். ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಲಾಬಾನ ಮನೆಯಲ್ಲಿ ಇವನು ಹೋಗುತ್ತಾನೆ. இங்க அந்த அத்தியாயத்தை முழுமையா நீங்க வாசிக்கும்போது ಅಧಿಕಾರವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಓದುವಾಗ ಲೇಯಾಲ್ ರಾಗೇಲ್ ஆமெங்க திருமணம் செய்தார். அவருடைய வேலைக்காரிகளையும் சேர்த்துக்கொண்டார். அவர்களுக்கு 12 பிள்ளைகளை பெற்றார். அவருக்கு 12 ಮಕ್ಕಳು. அதுல ஆண் பிள்ளைகள் 12 12 ಗಂಡು ಮಕ್ಕಳು. ஆமே ஒரே ஒரு பெண் பிள்ளை. ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು. இப்படி 13 பிள்ளைகள் வந்து விட்டது. ಹೀಗಾಗಿ 13 ಮಕ್ಕಳು ಬಂದಿದೆ. ஆனா 30ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பும் பொழுது ಆದ್ರೆ 30ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ நீங்க கடைசி பகுதியை பாருங்க. ಅಲ್ಲಿ ಕೊನೆ ಭಾಗವನ್ನು ನೋಡಿ. கடைசி வார்த்தை அந்த வார்த்தை படிங்க முடிக்கிறேன். ಮಾತನ್ನು ಓದಿರಿ. சீக்கிரமாய் படிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளுக்கு வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಚೆನ್ನಾಗಿ நான் சொன்னது பொய்யா உண்மையா? ನಾನು ಹೇಳಿದ ಸುಳ್ಳ ನಿಜವಾ? 32ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. 32ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದಿ. அடியேனுக்கு தேவரை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை அறிக்கை செய்றார். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த மாதம் முழுவதும் நீங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். ಈ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾತುಗಳು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. புருஷனை பார்த்து சொல்ல நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ಗಂಡನ ನೋಡಿ ಹೇಳಿ ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರ್ತೀರಾ. கணவனை பார்த்து நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ಗಂಡನ ನೋಡಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಿ. பிள்ளைகளை பார்த்து நீங்க ஆசீர்வாதமாக ಮಕ್ಕಳನ್ನು இருப்பீங்க. ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಿ. சபையை பார்த்து சபையை நீ ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ஊழியக்காரனை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ಸೇವಕರನ್ನು ನೋಡಿ ಸೇವಕರೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. கொடுப்பதிலும் சரி ಕೊಡುವುದಲ್ಲೂ ಸರಿ, ಇಡುವುದಲ್ಲೂ ಸರಿ, ಅರಿಕೆ ಮಾಡುವುದಲ್ಲೂ ಸರಿ, கர்த்தருக்குள் முந்திக்கொள்ளுங்க. ದೇವರಲ್ಲಿ ಮುಂದಡಿ ಬರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಓದಿರಿ. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் ಆದಿಕಾಂಡ 30 ಅಧ್ಯಾಯವು இவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. ಇವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣವಿದೆ. வாசிங்க. ஓதிரி. 37, 38, 39. பின்பு யாக்கோப்பு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொம்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, தான் உரித்த கொப்புகளை ஆடுகள்
தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்பொழுது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கருப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான இப்ப போதும் போட்டது. ஆமா, இது இருக்கட்டும் போதும். இதுல என்ன சொல்றதுன்னா, இதுல ஏன் எழுத்துது ಅಂದ್ರೆ புன்னை மரம், வாதுமை மரம், ಅರ್ಮೋನ್ ಮರವು இந்த மூணு மரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ಈ ಮೂರು ಮರಕ್ಕೆ ಒಂದು ಅರ್ಥವಿದೆ. ஹalleluya ஹalleluya. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 13ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ கடைசி பக்கத்துல இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಅರ್ಥವಿದೆ. யாக்கோபு ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்? ಯಾಕೋಬ್ ಏನಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ முதல் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணம், ಮೊದಲನೇಗೆ ಆಶೀರ್ವಾದಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அப்பா அம்மாவுடைய வார்த்தையை நம்பிக்கை, ತಂದೆ ಮಾತಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ, இரண்டாவது அப்பாவுடைய வார்த்தையை நம்பிக்கை, ಅಪ್ಪ ಮಾತಲ್ಲಿ ನಂಬಿಕೆ, மூன்றாவது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையில நம்பிக்கை, ಕರ್ತನಾದ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ. அடுத்து ಆ ನಂತರ திரளான ஜாதிகளுக்கு, ಬಹಳ ಜನಗಳಿಗೆ, ஆடுகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேலையாட்களுக்கும் ಕುರಿಗಳಿಗೂ ದನಗಳು ஒரு ಒಂಟೆಗಳಿಗೂ பெரிய கன நிறைந்தவனா வரதுக்கு ಒಂದು ಗಣ ತುಂಬಿದವನಾಗಿ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವು இந்த மூணு மரம் அங்க காரணமா இருக்கு. ಈ ಮೂರು ಮರವಲ್ಲಿ ಕಾರಣವಾಗಿದೆ. இந்த மூணு மரத்தின் பின்னணி என்ன? ಈ ಮೂರು ಮರದ ಹಿಂದೆ ಏನು? இந்த மூன்று மரம், புன்னை மரம், வாதுமை மரம், அர்மோன் மரம், இந்த மூணு மரத்துக்கும் ಈ ಮೂರು ಮರ விசுவாசம், ನಿರೀಕ್ಷೆ, நம்பிக்கை, அன்பு, இந்த மூணு மரத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறது. ಈ ಮೂರು ಮರಕ್ಕೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. இதை நாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். ಬರುವ ಭಾನುವಾರ ಇದನ್ನು ನೋಡೋಣ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ಇವನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನು, பெரிய காரியங்களை செய்வான், ಮಹಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವನು, பலப்பட்டு மற்றவர்களை பலப்படுத்துவான். ಇವನು ಬಲಪಡಿಸಿ ಬೇರೆಯವರನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. இந்த வார்த்தையின் பிரகாரம், ಈ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ உங்களையும் ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.